இந்திய பெருங்கடல் வெறும் ஒரு நீர்ப்பரப்பு மட்டுமல்ல, அது உலக பொருளாதாரத்தின் உயிர்நாடி, வர்த்தகத்தின் பிரதான வழித்தடம். ஆசியா, ஆப்பிரிக்கா மற்றும் ஆஸ்திரேலியா ஆகிய 3 கண்டங்களுக்கு நடுவில் பறந்து விரிந்திருக்கும் இந்த மாபெரும் கடல் உலக வர்த்தகத்தில் ஒரு மையப்புள்ளியாக செயல்படுகிறது. உலகத்தின் மொத்த எண்ணெய் போக்குவரத்தில் கிட்டத்தட்ட 40%, சர்வதேச கடல்வழி வர்த்தகத்தில் 80% இந்த கடல் வழியாகத்தான் செல்கின்றன. இந்த கடற்பகுதியின் முக்கியத்துவம் அதன் புவியியல் இருப்பிடம் மற்றும் மூலோபாய முக்கியத்துவம் வாய்ந்த கடல்வழி பாதைகளால் மேலும் வலுப்பெறுகிறது. சூயஸ் கால்வாய் வழியாக மத்தியதரை கடலை இணைக்கும் பாப்-எல் மண்டேப் ஜலசந்தி, பாரசீக வளைகுடாவிற்குள் நுழையும் ஹார்முஸ் ஜலசந்தி மற்றும் தென்கிழக்கு ஆசியாவை இணைக்கும் மலாக்கா ஜலசந்தி ஆகியவை உலகின் மிக முக்கியமான கடல்வழி போக்குவரத்து பாதைகளில் அடங்கும். இவை அனைத்தும் இந்திய பெருங்கடலில் அமைந்துள்ளன. இதன் மூலம் உலகளாவிய எரிசக்தி பாதுகாப்பு மற்றும் வர்த்தகத்தின் நிலைத்தன்மைக்கு இந்த கடல் இன்றியமையாததாகிறது. ஆனால் இவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்த இந்த கடலை உண்மையில் யார் கட்டுப்படுத்துகிறார்கள்? அதன் அடியில் மறைந்திருக்கும் அதிகார போட்டி என்ன? இந்த கேள்விக்கான பதில் எளிமையானது அல்ல. பல நாடுகள் தங்கள் ஆதிக்கத்தை நிலைநாட்ட தீவிரமாக முயன்று வருகின்றன. இந்திய பெருங்கடல் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக உலக வர்த்தகத்தின் முக்கிய மையமாக இருந்து வருகிறது. பண்டைய காலங்களில் இது மசாலா பொருட்கள், பட்டு, தங்கம் மற்றும் பிற பொருட்களின் வர்த்தகத்திற்கான முக்கிய பாதையாக செயல்பட்டது. கிமு 2000ஆம் ஆண்டுகளிலிருந்தே ஹரப்பன்கள் மற்றும் மெசபடோமியர்கள் இடையே கடல்வழி வர்த்தகம் நடந்துள்ளது. கிபி 7ஆம் நூற்றாண்டில் இஸ்லாமிய வர்த்தகர்கள், பின்னர் 15ஆம் நூற்றாண்டில் போர்த்துகீசியர்கள், டச்சுக்காரர்கள், ஆங்கிலேயர்கள் மற்றும் பிரெஞ்சுக்காரர்கள் போன்ற ஐரோப்பிய காலனித்துவ சக்திகள் இந்த பிராந்தியத்தில் தங்கள் ஆதிக்கத்தை நிலைநாட்டினர். 19ஆம் நூற்றாண்டில் பிரிட்டிஷ் பேரரசு சூயஸ் கால்வாயின் திறப்புடன் இந்திய பெருங்கடலில் தனது கட்டுப்பாட்டை உறுதிப்படுத்தியது. 20ஆம் நூற்றாண்டின் பிற்பகுதியில் காலனித்துவம் முடிவுக்கு வந்த பிறகு இந்த பிராந்தியம் ஒரு புதிய புவிசார் அரசியல் சவால்களை எதிர்கொண்டது. 21ஆம் நூற்றாண்டில் ஆசியா மற்றும் ஆப்பிரிக்காவின் பொருளாதார வளர்ச்சி, உலகளாவிய எரிசக்தி தேவைகள் மற்றும் கடல்சார் வளங்களுக்கான போட்டி ஆகியவை இந்திய பெருங்கடலின் மூலோபாய முக்கியத்துவத்தை முன்னப்போதையும் விட அதிகரித்துள்ளன. இந்திய பெருங்கடலின் மையத்தில் இந்தியா அமைந்திருப்பதால் இது இந்தியாவின் பாதுகாப்புக்கும் பொருளாதாரத்திற்கும் மிகவும் முக்கியமானதாகிறது. ஆனால் இந்தியா மட்டுமல்ல, சீனா, அமெரிக்கா, பிரான்ஸ், பிரிட்டன், ஜப்பான், ஆஸ்திரேலியா போன்ற உலகின் வல்லரசுகள் பலவும் இந்த கடற்பகுதியில் தங்கள் ஆதிக்கத்தை நிலைநாட்ட தீவிரமாக முயன்று வருகின்றன. ஒவ்வொரு நாடும் இந்த கடலில் தங்கள் இருப்பை நிலைநிறுத்த பல்வேறு உத்திகளை கையாள்கின்றன. சீனாவின் அணுகுமுறை. சீனா தனது பெல்ட் அண்ட் ரோட் இனிஷியேட்டிவ் BRI எனப்படும் பட்டுப்பாதை திட்டத்தின் ஒரு பகுதியாக இந்திய பெருங்கடல் நாடுகளில் துறைமுகங்களை உருவாக்குகிறது. இந்த திட்டத்தின் கீழ் பாகிஸ்தானின் குவாடர் துறைமுகம் 2016இல் செயல்பாட்டிற்கு வந்தது. இலங்கையின் அம்பாந்தோட்டை துறைமுகம் 2017இல் 99 வருட குத்தகைக்கு எடுக்கப்பட்டது. ஆப்பிரிக்காவின் ஜிபூட்டி 2017இல் சீனா தனது முதல் வெளிநாட்டு கடற்படை தளத்தை இங்கு நிறுவியது போன்ற இடங்களில் துறைமுகங்கள் அமைந்திருக்கின்றன. இவை ஸ்ட்ரிங் ஆஃப் பேர்ல்ஸ் எனப்படும் முத்துமாலை திட்டம் என்று விமர்சகர்களால் அழைக்கப்படுகின்றன. இதன் மூலம் சீனா தனது வர்த்தக பாதைகளை பாதுகாப்பதோடு தனது எரிசக்தி தேவைகளுக்கான கப்பல் போக்குவரத்துக்கும் பாதுகாப்பு தேடுகிறது. குறிப்பாக மத்திய கிழக்கு மற்றும் ஆப்பிரிக்காவிலிருந்து வரும் சீனாவின் எண்ணெய் மற்றும் எரிவாயு போக்குவரத்தில் சுமார் 80 விழுக்காடு இந்திய பெருங்கடல் வழியாகவே செல்கிறது. சீனாவின் இந்த உத்தி பிராந்தியத்தில் அதன் பொருளாதார மற்றும் இராணுவ செல்வாக்கை விரிவுபடுத்துவதை நோக்கமாக கொண்டுள்ளது. 2023ஆம் ஆண்டில் BRI திட்டத்தின் கீழ் இந்திய பெருங்கடல் நாடுகளுக்கு சீனா சுமார் $50 மில்லியன் அதிகமான முதலீடுகளை செய்துள்ளது என மதிப்பிடப்பட்டுள்ளது. இந்தியாவின் அணுகுமுறை. இந்தியா தனது புவியியல் அமைப்பின் காரணமாக இந்திய பெருங்கடலின் பாதுகாப்புக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கிறது. சாகர் எனப்படும் பிராந்தியத்தில் அனைவருக்கும் பாதுகாப்பு மற்றும் வளர்ச்சி என்ற தனது கொள்கையின் மூலம் அண்டை நாடுகளுடன் ஒத்துழைத்து கடல்சார் பாதுகாப்பை மேம்படுத்த முயற்சிக்கிறது. இக்கொள்கை 2015ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டது. கடல்சார் பாதுகாப்பு, நீல பொருளாதாரம், கடல்சார் வளங்களை பாதுகாத்தல், பேரிடர் நிவாரணம் மற்றும் திறன் மேம்பாடு ஆகியவற்றை உள்ளடக்கியது. மேலும் கடற்கொள்ளை, சட்டவிரோத மீன்பிடித்தல், போதைப் பொருள் கடத்தல் போன்ற அச்சுறுத்தல்களை எதிர்கொள்வதிலும் இந்தியா முக்கிய பங்காற்றுகிறது. இந்தியா, அமெரிக்கா, ஜப்பான், ஆஸ்திரேலியா ஆகிய நாடுகளுடன் இணைந்து குவாட் எனப்படும் 4 நாடுகள் கூட்டமைப்பிலும் ஒரு முக்கிய அங்கம் வகிக்கிறது. 2017ஆம் ஆண்டில் புத்துயிர் பெற்ற இந்த கூட்டமைப்பின் முக்கிய நோக்கங்களில் ஒன்று இந்திய பெருங்கடலில் சுதந்திரமான மற்றும் வெளிப்படையான கடல்வழி போக்குவரத்தை உறுதி செய்வதுதான். இந்தியா தனது கடற்படையை நவீனமயமாக்குவதில் தீவிரமாக ஈடுபட்டுள்ளது. இதில் உள்நாட்டு விமானந்தாங்கி கப்பல்கள் மற்றும் நீர்மூழ்கி கப்பல்களின் உற்பத்தி அடங்கும். 2023ஆம் ஆண்டில் இந்தியாவின் பாதுகாப்பு பட்ஜெட்டில் கணிசமான பகுதி கடற்படை விரிவாக்கத்திற்கு ஒதுக்கப்பட்டது. இது சுமார் $72.6 பில்லியன் என மதிப்பிடப்பட்டுள்ளது. மேலும் இந்திய பெருங்கடல் பிராந்தியத்தில் கடல்சார் தகவல்களை பகிர்ந்து கொள்வதற்காக இந்தியாவின் குருகிராமில் தகவல் ஒருங்கிணைப்பு மையம் இந்திய பெருங்கடல் பிராந்தியம் IFCIOR நிறுவப்பட்டுள்ளது. அமெரிக்காவின் அணுகுமுறை. அமெரிக்கா இந்திய பெருங்கடலில் தனது 5வது கடற்படையின் மூலம் நீண்டகாலமாகவே வலுவான இருப்பை நிலைநிறுத்தியுள்ளது. பஹ்ரைனில் தலைமையிடமாக கொண்ட இந்த கடற்படை சர்வதேச கடல்வழி போக்குவரத்தின் சுதந்திரத்தை உறுதி செய்வது, பயங்கரவாத எதிர்ப்பு நடவடிக்கைகளில் ஈடுபடுவது மற்றும் பிராந்திய ஸ்திரத்தன்மையை பராமரிப்பது ஆகியவை
அமெரிக்காவின் முக்கிய இலக்குகளாகும். டியாகோ கார்சியா போன்ற தளங்கள் பிரிட்டனிடமிருந்து குத்தகைக்கு பெறப்பட்டது அமெரிக்காவின் கடல்சார் ஆதிக்கத்திற்கு உதவுகின்றன. அமெரிக்கா இந்திய பெருங்கடலை இந்தோ பசிபிக் மூலோபாயத்தின் ஒரு பகுதியாக கருதுகிறது. இது சீனாவுக்கு எதிரான ஒரு தடையாக செயல்படுவதை நோக்கமாக கொண்டுள்ளது. அமெரிக்க கடற்படை ஆண்டுதோறும் சுமார் 1000க்கும் மேற்பட்ட கப்பல் நடவடிக்கைகளை இந்த பிராந்தியத்தில் மேற்கொள்கிறது. பிரான்ஸ் மற்றும் பிரிட்டன் போன்ற இந்த ஐரோப்பிய நாடுகளும் இந்த கடற்பகுதியில் தங்கள் வரலாற்று தொடர்புகள் மற்றும் காலனித்துவ மரபு காரணமாக சில தீவுகளில் தங்கள் இராணுவ தளங்களை வைத்துள்ளன. பிரான்சின் ரீயூனியன் தீவு, மயோட் மற்றும் பிரெஞ்சு தெற்கு மற்றும் அண்டார்டிக் நிலங்கள் ஆகியவை இதற்கு உதாரணங்கள். பிரான்ஸ் தனது ரீயூனியன் தீவில் சுமார் 1700 படைவீரர்களை நிலைநிறுத்தியுள்ளது. இந்த நாடுகள் கடல்சார் பாதுகாப்பு, மீன்வள பாதுகாப்பு மற்றும் பருவநிலை மாற்றத்தின் விளைவுகளை எதிர்கொள்வதிலும் தங்கள் பங்களிப்பை வழங்குகின்றன. ஜப்பான் மற்றும் ஆஸ்திரேலியா. ஜப்பான் இந்திய பெருங்கடலில் தனது பொருளாதார நலன்களை பாதுகாப்பதிலும் கடல்சார் பாதுகாப்பை மேம்படுத்துவதிலும் ஆர்வம் காட்டுகிறது. திறந்த மற்றும் சுதந்திரமான இந்தோ பசிபிக் என்ற கருத்தாக்கத்தை முன்வைத்து உள்கட்டமைப்பு மேம்பாடு மற்றும் திறன் மேம்பாட்டில் முதலீடு செய்கிறது. ஆஸ்திரேலியா தனது வடக்கு பகுதியிலிருந்து இந்திய பெருங்கடல் வழியாக செல்லும் வர்த்தக பாதைகளை பாதுகாப்பதில் கவனம் செலுத்துகிறது. இவ்விரு நாடுகளும் குவாட் அமைப்பில் இணைந்து இந்தியாவின் கடல்சார் பாதுகாப்பு முயற்சிகளுக்கு ஆதரவளிக்கின்றன. இந்திய பெருங்கடலில் உள்ள சிறிய தீவு நாடுகளான மாலத்தீவு, மொரீஷியஸ், சீஷெல்ஸ், கொமரோஸ் போன்றவையும் தங்கள் புவியியல் அமைப்பின் காரணமாக இந்த அதிகார போட்டியில் சிக்கிக்கொள்கின்றன. இந்த நாடுகள் தங்கள் பொருளாதார வளர்ச்சிக்கும் பாதுகாப்புக்கும் வல்லரசு நாடுகளின் ஆதரவை நாடுகின்றன. சில சமயங்களில் இது கடன்பொறி டெட் டிராப் டிப்ளோமசி எனப்படும் கடன் வலையில் சிக்குவதற்கும் வழிவகுக்கிறது. குறிப்பாக சீனாவிடமிருந்து பெரும் கடன்களை பெறும் நாடுகள் இந்த சவாலை எதிர்கொள்கின்றன. உதாரணமாக மாலத்தீவின் மொத்த வெளிநாட்டு கடனில் 50 விழுக்காட்டுக்கும் மேல் சீனாவிடமிருந்து பெறப்பட்டதாக 2023ஆம் ஆண்டு புள்ளி விவரங்கள் தெரிவிக்கின்றன. இந்த கடற்பகுதியில் எதிர்கொள்ள வேண்டிய சவால்கள் ஏராளம். பாதுகாப்பு அச்சுறுத்தல்கள். கடற்கொள்ளை, சட்டவிரோத மீன்பிடித்தல், போதைப்பொருள் கடத்தல் மற்றும் மனித கடத்தல் போன்ற குற்றச்செயல்கள் தொடர்கின்றன. சோமாலிய கடற்கொள்ளை சம்பவங்கள் 2011ஆம் ஆண்டு உச்சத்தை அடைந்து சுமார் 237 சம்பவங்கள் பின்னர் சர்வதேச கூட்டு நடவடிக்கைகளால் குறைந்தாலும் அச்சுறுத்தல் முழுமையாக நீங்கவில்லை. சட்டவிரோத மீன்பிடித்தல் ஆண்டுதோறும் சுமார் $23 பில்லியன் இழப்பை ஏற்படுத்துவதாக மதிப்பிடப்பட்டுள்ளது. சுற்றுச்சூழல் அச்சுறுத்தல்கள். பருவநிலை மாற்றம் காரணமாக கடல் மட்டம் உயருவது, கடல்வாழ் உயிரினங்கள் பாதிக்கப்படுவது, குறிப்பாக பவளப்பாறைகள், கடல் நீரின் அமிலத்தன்மை அதிகரிப்பது மற்றும் பிளாஸ்டிக் மாசுபாடு போன்ற சுற்றுச்சூழல் அச்சுறுத்தல்களும் பெருகி வருகின்றன. வங்காள விரிகுடா மற்றும் அரபிக் கடல் பகுதிகளில் ஏற்படும் தீவிர புயல்களின் எண்ணிக்கை அதிகரித்து வருகிறது. கடல் மட்டம் உயர்வால் மாலத்தீவு போன்ற தாழ்வான தீவு நாடுகள் பெரும் அச்சுறுத்தலை எதிர்கொள்கின்றன. ஆழ்கடல் வளங்களுக்கான போட்டி. இந்திய பெருங்கடலின் ஆழத்தில் மாங்கனீசு முடிச்சுகள், சல்பைடுகள் மற்றும் அரிய மண் கனிமங்கள் போன்ற மதிப்புமிக்க வளங்கள் உள்ளன. இந்த வளங்களுக்கான போட்டி எதிர்காலத்தில் தீவிரமடையும். சுமார் 15 மில்லியன் சதுர கிலோமீட்டர் பரப்பளவு கொண்ட இந்திய பெருங்கடலின் படுகை பகுதியில் இந்த வளங்கள் பரவியுள்ளன. வரும் காலங்களில் இந்திய பெருங்கடலின் முக்கியத்துவம் மேலும் அதிகரிக்கும். ஆப்பிரிக்கா மற்றும் ஆசியாவின் வளர்ந்து வரும் பொருளாதாரங்கள், புதிய எரிசக்தி ஆதாரங்களுக்கான தேடல் மற்றும் கடல்சார் வளங்களுக்கான போட்டி ஆகியவை இந்த பிராந்தியத்தின் புவிசார் அரசியல் முக்கியத்துவத்தை மேலும் வலுப்படுத்தும். செயற்கைக்கோள் கண்காணிப்பு, ஆளில்லா நீர்மூழ்கி கப்பல்கள், ஆளில்லா வான்வழி வாகனங்கள் போன்ற புதிய தொழில்நுட்பங்கள் கடல்சார் பாதுகாப்பின் தன்மையையே மாற்றும். இந்த தொழில்நுட்பங்கள் கடல்சார் டொமைன் விழிப்புணர்வை மேம்படுத்தி அச்சுறுத்தல்களை திறம்பட எதிர்கொள்ள உதவும். இந்திய பெருங்கடல் எந்த ஒரு நாட்டின் தனிப்பட்ட கட்டுப்பாட்டிலும் இல்லை. இது உலகத்தின் ஒரு பொதுவான சொத்து. அதன் அமைதியும் பாதுகாப்பும் உலக பொருளாதாரத்தின் நிலைத்தன்மைக்கு மிகவும் அவசியம். இந்த கடலின் எதிர்காலம் பல்வேறு நாடுகளின் ஒத்துழைப்பு, சர்வதேச சட்டங்களுக்கு மதிப்பளித்தல் மற்றும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பில் பொறுப்புணர்வு ஆகியவற்றை சார்ந்தே இருக்கிறது. இந்த பரந்த நீர்நிலையின் ஒவ்வொரு அலையும் உலகத்தின் ஒவ்வொரு மூலைக்கும் ஒரு செய்தியை சுமந்து செல்கிறது. அது நாம் அனைவரும் இணைந்து செயல்பட வேண்டும் என்பதே. சுதந்திரமான, வெளிப்படையான மற்றும் நிலைத்தன்மை கொண்ட இந்திய பெருங்கடல் உலகளாவிய அமைதி மற்றும் செழிப்புக்கு இன்றியமையாதது.